ஹாய், வெல்கம் டு ஏஸ் பை கிரியேட்டிவிட்டிஸ். நம்ம இன்னைக்கு ப்ளவுஸில் பாட்லி பால்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நம்ம மெயின் ஃபேப்ரிக் எடுத்து 1 inch டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க பால்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. நம்ம ரெடி பண்ணி வச்ச பாட்லி பால்ஸை மார்க் பண்ண அந்த 1 inch கேப்பில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். லைனாமே எல்லாமே 1 inch கேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். நம்ம இப்போ எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கிறோம். கீழே அந்த த்ரெட் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு எல்லா த்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துட்டு லைனிங் ஃபேப்ரிக்கை ப்ளேஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே நம்ம ரைட் சைடு கீழேயும் ராங் சைடு மேலேயும் வச்சு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பால்ஸ் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச் மேலேயே நம்ம வந்து லைனிங்கோட அட்டாச் பண்ணுறோம். லைனிங் அட்டாச் பண்ணோடனே எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு ஃபினிஷிங்காக இருக்கும். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து அதை திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சு அதுக்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பால்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்ம மேலேயே ஒரு இந்த படிமான தையல் சொல்லுவாங்க இல்லையா, அதை போடுறோம். மெயின் ஃபேப்ரிக்கோட அப்படியே ஃபுல்லாக ஸ்லீவ் ஃபுல்லாக நம்ம வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணிடலாம். சின்னதாக ஒரு பஃப் வச்சு தைக்கலாம். நம்ம சிம்பிளாக ஒரு பஃப், அதனால் நம்ம வந்து அதுக்கான கட்டிங் பண்ணியிருக்கோம் ஸ்லீவை. லைனிங் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ண உடனே நம்ம எக்ஸ்ட்ரா லைனிங் ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கிறோம் ஸ்லீவோட ஷேப்புக்கு. எடுத்துட்டு ஸ்லீவ் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பால்ஸ் ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். காட்டன் வச்சு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். காட்டன் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பாட்லி பால்ஸ். இப்போ சென்டராக நம்ம வந்து ஆப்போசிட் ஃபேஸிங்கில் சின்ன ஃப்ளீட்டாக வைக்கணும். அந்த பஃப்க்கு ஜஸ்ட் 4 ஃப்ளீட் தான் வைக்கிறோம். நம்ம ஆப்போசிட்டில் 4 ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம். அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்லீவில் வந்து அட்டாச் பண்ணுறோம். ஸ்லீவை வந்து நம்ம ப்ளவுஸோடு அட்டாச் பண்ணுறோம். மைல்டான பஃப்பாக இருக்கும். இது டீசெண்டாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். சேம் மெத்தடில் பாருங்கள், நெக் லைன்லையுமே அந்த பாட்லி பால்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்ஸுக்குமே பாட்லி பால்ஸ் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பிரின்ஸ் கட் ப்ளவுஸ், இது வந்து பிரின்ஸ் கட் ப்ளவுஸ், போட் நெக் வச்சு பிரின்ஸ் கட் பாருங்கள். பேக் சைடில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஐ ஓப்பன், பேக் சைட்லையுமே நெக் வந்து பால்ஸ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.